லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் இன்றைக்கி டொமேட்டோ ரைஸும் பிரிஞ்சால் ஃப்ரையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சியில் இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி, வரமிளகாய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, கல்பாசி கொஞ்சம் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் ஃப்ரை ஆகும்போதே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா அது வதங்கட்டும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது பச்சை வாசனை போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தனையும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் 3 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது நல்லா சிம்லேயே வச்சு வதக்க விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வதக்கும் போதே நம்ம பச்சை மிளகாவும் புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இதில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருப்பேன், மறந்துட்டனால பச்சை மிளகா. நீங்கள் இது வதங்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு மெஷர்மெண்ட் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஊற்றிட்டு சால்ட்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுங்க போதும். ஒரு 10 மினிட்ஸ் அரிசி ஊற வச்சா போதும். சீரக சம்பா அரிசி. இப்போ ஸ்டீம்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
இப்போது கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதில் நல்லா அதில் எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கறி மசால் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதில் தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நம்ம முன்னாடி விட்ட எண்ணெயே போதும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 4-5 பல் பூண்டு தட்டி போடணும். லாஸ்ட்டாக தான் தட்டி போடணும். முன்னாடியே போட்டிங்கன்னா இந்த டேஸ்ட் வராது. லாஸ்ட்டாக தட்டி போடுங்க. போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வைக்கணும். அந்த பூண்டோட ஸ்மெல்லும் நல்லா போகணும். இப்படி பண்ணுறப்போ லாஸ்ட்டாக போடுறப்போ அந்த எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும், பூண்டோட எசன்ஸு. லாஸ்ட்டாக ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எம்மியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.